ஞானகந்தனை ஞானசுந்தரி சந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆன்லதான் இருக்கு. திருவடிகள் ஐயா மற்றும் திருவடிகளை வணங்குகிறேன். இன்று நான் திரு நம்பிராஜன் சுபாஷினி தம்பதியினரின் மகனான பிரதீஷ்குமார் குங்கிலி கலைய நாயனாரின் வரலாற்றை பற்றி உங்களிடம் செய்து உரையாட வந்துள்ளேன். குங்கிலி கலைய நாயனார் திருவடியில் காவலால் உயிர் செற்றார் கமழ்ந்து குங்கிலிய தூபம் சாலவே நிறைந்து விம்ம இரும்பணி கலைஞன் கொண்டார். அதாவது மார்க்கண்டேயருக்கு அருளையை செய்த கடவுர் என்ற திருத்தலத்துல குங்கிலிய கலைய நாயனார் தோன்றினார் என்று செய்தியாளர் குறிப்பிட்டாருங்க. அங்க மறைய குலத்தை சார்ந்தவர். அங்கே அவர் பிறந்து வளர்ந்து அவரது அதாவது குங்கிலிய தூபம் ஏற்றி வரும் அந்த திருத்தொண்டை அவர் அங்கு செய்து வரார். இப்போ அங்கு அவர் அருணினாலே வறுமை வந்து அடைந்த பின்னும் தங்கள் நாயகருக்கு தம்முன் செய்படி தவாமை உய்ந்தார். அதாவது அங்க அவர் குடும்பம் வந்து வறுமையில வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுவும் பெருமானுடைய அருளால வறுமையில இருக்கு அப்படின்னு அங்க செய்தியாளர் குறிப்பிடாரு. அங்க அவர் அருளினாலே வறுமை வந்து அப்படின்னு சொல்றாரு. அப்படி வறுமையில் இருந்தோ அவர் தன்னுடைய அந்த திருப்பணியை தவறாம தினமும் செஞ்சு வர்றாரு. அப்போ அவர் வீட்டுல இருந்த எல்லா செல்வத்தையும் விட்டு அவரது தினமும் திருத்தொண்டில் செஞ்சு வராது. அப்போ ஒரு நாள் காதல் செய் மனைவியாக்கம் கணவனார் கலியினார் கைப்போதியில் மங்களனூர் தாலி கொடுத்து நெல் கொள்ளும் என்றார். அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா வாங்குறதுக்கு நெல் சாப்பாடு வாங்குறதுக்கு காசு இல்லை. அதனால கலிய நாயனார் குங்கிலிய கலிய நாயனார் அவரது மனைவியார் என்ன பண்றாங்கன்னா தாலி கயிற்று கொடுத்து இந்த மாதிரி நெல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவரும் நெல் வாங்கிட்டு வர போறாரு. அப்போ வழியில ஒரு குங்கிலிய தூபம் வித்தில் வர ஒரு வணிகன் வராரு. அந்த வணிகனை அவர் பார்க்கிறாரு. பார்த்த உடனே அந்த குங்கிலிய தூபத்தை பார்த்த உடனே நெல் வாங்கிட்டு வரணுன்றதே மறந்துடுறாரு. உடனே அந்த குங்கிலிய தூபத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு கோயிலுக்கு உடனே போய் அங்க குங்கிலிய தூபம் அந்த திருத்தொண்டை செய்து அங்கேயே அவர் வந்து பகலாம் சாப்பிட்ட அந்த மயக்கத்துல அங்கேயே ஓரமா வந்து உட்கார்றாரு. மயக்கத்துல நம்பர் அருளினாலே அழகை வேந்தன் தன் பெருநெஞ்சியம் தூர்த்து தரணிமேல் நெருங்கையும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொறியில் பல் வளனல் பொங்க மான் பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையும் வீரர். இப்போ இவர் அங்க கோயில்ல உறங்கிட்டு இருந்த அதே நேரத்துல பெருமாள் என்ன சொல்றாருன்னா அழகை வேந்தன் அதாவது குபேரன் கிட்ட இந்த மாதிரி குங்கிலிய கலைய வீட்டுல இந்த மாதிரி நெல் பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு வர சொல்றாரு. மலை போல கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க குபேர பெருமாள்கிட்ட. குபேரன்னா அது உள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் குடிச்சு வைக்கிறார், திணிச்சு வைக்கிறாராம். இடமே பார்த்தீங்க வீட்டுல அப்படியே திணிச்சு வைக்கிறாராம். பொருள் மண் நெல் பொண்ணு மணி பொருள் எல்லாத்தையும் வைக்கிறாராம். இப்போ இவரும் வந்து வீட்டுக்கு இப்போ போறாரு. வீட்டுக்கு போய் பாக்குறாரு. எல்லாம் அப்படியே மலை போல குடிஞ்சு கிடக்குதான். வீட்டுல இடமே இல்லையா, அவ்வளவு குடிச்சு வச்சிருக்காங்களாம். அதை பார்த்து அவர் பெருமானை வணங்கி எல்லாம் பெருமானுடைய அருளால விளைந்தது அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தி அவர் வந்து மறுபடியும் அவருடைய திருப்பணியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இப்போ செல்வம் அதிகமாக இருக்கிறதால அடியார்கள் எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி அன்னப்பாலிப்பெல்லாம் செய்து வர்றாரு. இப்போ அவர் திருப்பணியை எப்படி செஞ்சுட்டு வர அதே நேரத்துல திருப்பனந்தாள்ன்ற ஒரு இடத்துல சிவகாமி அம்மைன்ற ஒரு சிவபக்தை இருந்தாங்க. அவங்க வந்து திருப்பள்ளித்தாமன்ற ஒரு திருத்தொண்டு செய்யறாங்க. அதாவது சாமிக்கு வந்து மாலை சாற்ற அந்த ஒரு திருப்பணி செய்யறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த மாலையை சாமிக்கு போட வரும்போது இப்ப துணிறாங்க. அவங்க மேல ஆடை நழுவுது. இப்போ அந்த மாலையை சேர்த்து அவங்க ஆடையும் பிடிக்கிறாங்க. இப்போ அந்த மாலையை கீழே வச்சாதான் அவங்களுடைய ஆடையை அவங்களுக்கு சரி செய்ய முடியும். இப்போ மாலையும் கீழே வைக்கக்கூடாது. ஏன்னா சாமிக்கு போடுற மாலையை கீழே வைக்கக்கூடாது. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இப்போ சாமி என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு ஏற்றா போல் அவருடைய திருமையை ஒரு பக்கமா சாய்க்கிறாரு. அவர்களும் அந்த மாலையை போட்டுட்டு அவங்களுடைய ஆடையை சரி செய்யறாங்க. அதாவது இறைவன் அவங்களுடைய மானத்தை அங்க காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி தன்னுடைய அடியாருடைய மானம் போகக்கூடாதுன்னு அவர் காப்பாற்றுறாங்க இறைவன். இப்போ அது வந்து கோவிலுக்கு மக்கள்லாம் வராங்க. வந்து அவங்க பாக்குறாங்க இந்த மாதிரி சாமியுடைய திருமையை ஒரு பக்கமா சாய்ச்சிருக்கு. இதை பார்த்துட்டு உடனே எல்லாம் வந்து அங்க இருக்க அரசர்கிட்ட ஓடுறாங்க. இந்த மாதிரி சாமியோட திருமணி சார்ந்திருக்கு என்னென்ன பாருன்னு சொல்றாங்க. அப்ப அரசனும் வந்து பாக்குறாரு. இந்த மாதிரி சாமியோட திருமணி ஒரு பக்கமா சாய்ந்திருக்கு,
அவரும் வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. நிறைய ஆளுங்களை வச்சு கையில கட்டி இழுக்கிறாரு, முடியல. யானையை வச்சு இழுக்கிறாரு, முடியல. சாமியோட திருவேணி நிற்கவே இல்லை. அதுதான் வந்து இங்க செய்கிறார் பெருமான். பணந்தாளில் மேலும் மணங்கன் செம்மை கண்டு கும்பிட அரசன் ஆர்வம் பொங்கி தாம் மேளமெல்லாம் கூட்டவும் நேர்நில்லாமை கண்டு கவலையுற்றார் அப்படின்னு இங்க குறிப்பிட்டார். அவரால் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த அரசருக்கு. இப்போ இந்த விஷயம் வந்து கடவுர்ல இருக்க கும்பிலியவருடைய திருச்செவிக்கு இந்த செய்தி தெரிய போகுது. அப்போ தெரிஞ்ச உடனே அவரும் திருப்பரந்தாளுக்கு போய் பார்க்கிறாரு. சாமியோட திருமையை சாய்ந்திருக்கு, என்ன பண்றதுன்னு பார்க்கிறாரு. ஒரு பணம் கயிறு ஒண்ணு எடுக்கிறாரு. அந்த கயிறுடைய ஒரு பக்கத்தை சாமியுடைய திருமையிலையும் அதோடைய மறுபக்கத்தை தன் கழுத்திலையும் கட்டி கலியனாயார் இழுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கையில கழுத்தெல்லாம் நெருக்கிது பயங்கரமா. அதையும் அவர் பெருசா ஒரு பொருட்படுத்தாம இழுக்கிறாரு, நல்லா இழுக்கிறாரு. இது வரைக்கும் பெருமாளுக்கு அவர் செய்த திருத்தொண்டை எண்ணி பெருமாள் உடனே நேர் நின்றுட்டான் அவர் இழுத்த உடனே. இப்போ அதை பார்த்து எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் வந்து வணங்குறாங்க, எல்லாம் வணங்குறாங்க. இவரும் வந்து பெருமானுடைய திருவடியில் எல்லாம் விழுறாரு, வணங்குறாரு. வானத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் பூமழையா பொழிகிறாங்களாம். அதாவது தேனலாம் கொன்றையாத்தம் திருமேனி ஊங்கச்சி என்று மாணவன் கையில் போட்டு கழுத்தினால் வற்புறுத்தார். கலியினால் ஒரு பாடு வேண்டும் போதே அண்ணனால் நேர்ந்தார் அமரரும் விசும்பில் ஆத்தார்னு பெருமான் இங்க குறிப்பிடுறாரு அவரை பற்றி. இப்போ இந்த நிகழ்வெல்லாம் நடந்த பிறகு திரும்பவும் கடலூருக்கே அவர் செல்றாரு. அப்ப போயிட்டு அவருடைய திருப்பணியை வழங்கும் போல செய்து வர்றார். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, காழி பிள்ளையாரும் தாண்டக சதுரரும் எழுந்தருளை கண்டு மாறிலா மகிழ்ச்சி கொண்ட தம் மனையில் இருத்தி அறுதுவை அமத படைத்து குருவர்களை வளர்த்தி கொன்றை வேணியர் தம் மருளும் பெற்று சிவபத நிழலில் சார்ந்தார். அதாவது